ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு புது விதமான ஒரு சிம்பிள் ஸ்நாக் டைம் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த ரெசிபியை 9 மாதம் முடிஞ்ச குழந்தையிலேருந்து தாராளமாக எல்லா குழந்தைக்குமே கொடுக்கலாம், ஈவன் பெரியவங்க கூட சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம், இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு சொல்கிறேன். அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் கோல்டு உங்கள் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா கொடுக்காதீங்க. பிகாஸ் வாழைப்பழமும் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால சளி அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது. ஸோ அதை அந்த குழந்தைக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி நார்மலாக இருக்கிற ஆக்டிவாக இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே இதை கொடுக்கலாம். அண்ட் ஈவினிங் டைமில் கொடுக்க வேண்டாம், அதுவும் சளி பிடிக்கும். ஸோ ஓகே, இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை, இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு ஃபுல் சைஸ் வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட ஒரு 3 டேட்ஸ் விதை நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அது கூட ஒரு 2 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இப்போது நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய இந்த ட்ரிங்க் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்குன்னு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், இதுவே போதும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ட்ரிங்க். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சிம்பிளாக நிறைய ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் குழந்தைக்கு என்ன மாதிரி வாழைப்பழம் கொடுக்கலான்றதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.